நண்பர்களே, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இன்று நாம் ஒரு பயங்கரமான இதயத்தை உலுக்கும் சம்பவத்தை பற்றி பேசப் போகிறோம். வெறும் 40 வினாடிகளில், ஆமாம், வெறும் 40 வினாடிகளில் ஒரு ஊர், ஒரு வாழ்க்கை, ஒரு கிராமம் முழுவதும் வெள்ளப்பெருக்கிலும் இடிபாடுகளின் கீழும் சிக்கி அழிந்து போனது. இது உத்தரகாசியில் உள்ள தராளி கிராமத்தின் கதை. ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2025 ஆண்டு காலையில் இந்த கிராமத்தில் வாழ்க்கை வழக்கமாக நடந்து கொண்டிருந்தது. மக்கள் நடமாடிக் கொண்டிருந்தனர், கடைகள் திறந்திருந்தன, யாத்ரீகர்கள் கங்கோத்திரிக்கு சென்று கொண்டிருந்தனர். ஆனால் ஒரே கணத்தில் வானத்தில் இருந்து மரணமே இறங்கி வந்தது. மேக வெடிப்பு, கனத்த மழை, சேறு, கற்கள், வெள்ளப்பெருக்கு ஒரு பேயைப் போல ஊர் மீது பாய்ந்தது. இந்த வீடியோவில் இந்த பயங்கரமான சம்பவத்தை விரிவாக பார்க்கப் போகிறோம். என்ன நடந்தது? ஏன் நடந்தது? இது வெறும் இயற்கை பேரழிவா அல்லது மனிதர்களின் தவறுகளின் விளைவா? 2013இல் கேதார்நாத்தில் நடந்த அழிவுடன் இதை ஒப்பிட்டு பார்ப்போம். மேலும் இதுபோன்ற பேரழிவுகள் மீண்டும் நடக்காமல் தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு புள்ளியையும் தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, தராளி கிராமத்தில் அன்று என்ன நடந்தது என்பதை எளிமையாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். தராளி என்பது உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கோத்திரி செல்லும் வழியில் உள்ள ஒரு சிறிய அழகான கிராமம். இங்கு யாத்ரீகர்கள் தங்குவார்கள். ஹோட்டல்கள், ஹோம் ஸ்டேக்கள், சிறிய கடைகளால் எப்போதும் பரபரப்பாக இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2025 காலையில் வெறும் 40 வினாடிகளில் இந்த ஊர் இடிபாடுகளின் கீழ் சிக்கி அழிந்தது. என்ன நடந்தது என்றால், ஒரு மேக வெடிப்பு ஏற்பட்டது. அதாவது வானம் பிளந்து கொண்டு சுவரைப் போல நீர் பொழிந்தது. 1230 அடி உயரத்திலிருந்து நீர், சேறு, கற்கள் மணிக்கு 43 கிலோமீட்டர் வேகத்தில் ஊரின் மீது பாய்ந்தன. இந்த வேகத்தை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு வினாடியில் யோசிக்க கூட நேரமில்லாமல் வீடுகள், கடைகள், ஹோட்டல்கள், கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. மக்கள் ஓடுவதற்கு முன்பே சேற்றில் சிக்கிக் கொண்டனர். வீடியோவில் பார்த்தால் கீர் கங்கை ஆறு திடீரென பாதையை மாற்றி சேறு, கற்கள், மரங்களுடன் கிராமத்தை விழுங்கிவிட்டது. பழைய புகைப்படங்களில் இந்த ஊர் மிக அழகாக இருந்தது. ஆனால் இப்போது எங்கு பார்த்தாலும் சேறு, இடிபாடுகள், மௌனம் மட்டுமே உள்ளது. அரசாங்கத்தின் கணக்குப்படி 4 பேர் இறந்துள்ளனர். ஆனால் கிராம மக்கள் சொல்வதை கேளுங்கள். 200 முதல் 300 பேர் வரை அங்கிருந்தார்களாம். பலர் இன்னும் காணவில்லை. இராணுவம், NDRF, FDRF குழுக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் 8 முதல் 10 வீரர்களும் காணவில்லை என்று செய்திகள். இந்த சம்பவம் எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்பதை கற்பனை செய்து பாருங்கள். மேகவெடிப்பு என்றால் என்ன? ஏன் நிகழ்கிறது? மேகவெடிப்பு என்பதை எளிமையாக பார்ப்போம். வானத்தில் மேகங்கள் ஒரே இடத்தில் திடீரென உடைந்து சில நிமிடங்களில் ஒரு சிறிய பகுதியில் சுவரைப் போல நீர் பொழியும். இது சாதாரண மழை இல்லை. நீர் ஒரு சுவரைப் போல கொட்டும். திடீரென ఆరుகள், ఒక్కసారిగా నదులు, రాళ్లు మట్టి అన్నీ కలిసి ప్రవాహంలో దూసుకొస్తాయి. హిమాలయాల్లో ఇలాంటివి తరచూ జరుగుతాయి. ఎందుకంటే అక్కడ కొండలు ఎత్తుగా ఉంటాయి, వాతావరణం సున్నితంగా ఉంటుంది. 2025 மழைக்காலத்தில் இமயமலையில் 30 முதல் 40 இதுபோன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. ஏன்? பருவநிலை மாற்றம் ஒரு காரணம்தான். ஆனால் நாமும் இதற்கு நிறைய உதவி செய்திருக்கிறோம். மலைகளை தோண்டுவது, காடுகளை வெட்டுவது, ஆறுகளின் பாதையை தடுப்பது அல்லது மாற்றுவது, இவையெல்லாம் இயற்கையை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன. தராளியில் கீர் கங்கை ஆற்றுக்கு அருகில் முன்பும் நிலச்சரிவுகள் நடந்துள்ளன. அப்போது யாரும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. எந்த எச்சரிக்கை அமைப்புகளும் அமைக்கப்படவில்லை. இதன் விளைவு இன்று தராளியில் இந்த பயங்கர அழிவு. இப்போது 2013இன் கேதார்நாத் அழிவுடன் தராளியை ஒப்பிட்டு பார்த்தால் இது ஒரே மாதிரியான அழிவா? 2013இல் கேதார்நாத்தில் நடந்த பேரழிவை நினைவு கூர்ந்தால் அது இமயமலை சுனாமி போல இருந்தது. மேகவெடிப்பு, கனத்த மழை, நிலச்சரிவுகளால் கிராமங்கள் அழிந்து போயின. கேதார்நாத் கோயில் சுற்றிலும் உடல்கள், இடிபாடுகள் குவிந்திருந்தன. அரசாங்கத்தின் கணக்குப்படி 5000 பேர் இறந்தனர். ஆனால் உண்மையில் அதைவிட அதிகமாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இப்போது 2025இல் தராளியில் நடந்த அழிவும் இதே போலவே உள்ளது. ஆனால் இங்கு எல்லாம் 40 வினாடிகளில் முடிந்து விட்டது. கேதார்நாத்தில் நீர், சேறு, கற்கள் எப்படி பாய்ந்தனவோ அதேபோல் தராளியிலும் 1230 அடி உயரத்திலிருந்து
மணிக்கு 43 கிலோமீட்டர் வேகத்தில் நீரும் கற்களும் ஊரை மூழ்கடித்தன. தராளி கங்கோத்ரி பாதையில் உள்ளது. சுற்றுலாவுக்காக புரோடுகள் அகலப்படுத்தப்பட்டு ஹோட்டல்கள், ஹோம்ஸ்டேக்கள் கட்டப்பட்டன. ஆனால் இந்த வளர்ச்சிக்காக மலைகளை தோண்டியதால் மண் பலவீனமாகி மழை வந்தவுடன் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. 2013 நாம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லையா? ஒன்றுமே இல்லை. அப்போதும் இப்போதும் மலைகளை தோண்டுவது, காடுகளை அழிப்பது, ஆறுகளின் பாதையை மாற்றுவது தொடர்கிறது. இந்த தவறுகளால் தான் தராளியில் இது போன்ற பேரழிவு ஏற்பட்டது. இது வெறும் இயற்கையின் கோபம் அல்ல, நாமே இந்த அழிவுக்கு வித்திட்டிருக்கிறோம். மீட்பு நடவடிக்கைகள் முழு வேகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. இராணுவம், NDRF, SDRF, ITPP குழுக்கள் இரவு பகலாக உழைத்து உயிர்களை காப்பாற்ற கடுமையாக முயற்சிக்கின்றன. 150 இராணுவ வீரர்கள், 100 ITPP வீரர்கள், 35 NDRF உறுப்பினர்கள் தராளி மற்றும் ஹர்ஷில் பகுதியில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தெர்மல் இமேஜிங் கேமராக்கள், ட்ரோன்கள், மோப்ப நாய்களை பயன்படுத்தி பலரை காப்பாற்றியுள்ளனர். இதுவரை 150 முதல் 190 பேர் வரை பாதுகாப்பாக மாற்றப்பட்டுள்ளனர். ஆனால் 50 முதல் 100 பேர் வரை இன்னும் காணவில்லை. 11 வீரர்களும் காணவில்லை என்று செய்திகள். கனத்த மழை, புரோடு அழிவு, நிலச்சரிவுகள், அடர்ந்த சேறு, இடிபாடுகள் ஆகியவை மீட்பு பணிகளை மிகவும் கடினமாக்கியுள்ளன. கங்கோத்ரி நெடுஞ்சாலையில் புரோடுகள், லிமச்சா ஆற்றின் பாலம் அழிந்ததால் மீட்பு குழுக்களின் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் சினூக், ALH ஹெலிகாப்டர்கள் ஜாலி கிராண்ட், பிரேலி, ஆக்ராவிலிருந்து தயாராக உள்ளன. ஆனால் அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் மழையால் பறக்க முடியவில்லை. பாகீரதி ஆற்றில் நீர் தடைப்பட்டு ஒரு செயற்கை ஏரி உருவாகியுள்ளது. இது கீழே உள்ள கிராமங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரடியாக தராளிக்கு சென்று ஹெலிகாப்டரில் ஆய்வு செய்து மீட்பு குழுக்களுடன் பேசியுள்ளார். மருத்துவமனைகளில் படுக்கைகள், மருந்துகள், உணவு தயாரிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் மக்கள் கூறுவதன்படி இன்னும் பலர் இடிபாடுகளின் கீழ் சிக்கியுள்ளனர். முழு மீட்புக்கு நிறைய நேரமாகலாம். நாம் எவ்வாறு உதவ முடியும்? நன்கொடைகள் வழங்குவது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, சமூக ஊடகங்களில் உதவி எண்களை பகிர்வது, இதுபோன்ற சிறிய உதவிகளால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த துயரத்தில் சிக்கியவர்களுக்கு நம் ஆதரவு மிக முக்கியம். தராளியில் நடந்த இந்த பயங்கர அழிவுக்கு இயற்கையின் கோபமே காரணமா? இல்லை, நாமும் இதற்கு நிறைய உதவி செய்திருக்கிறோம். எப்படி என்றால், முதலில் புரோடுகள், ஹோட்டல்கள், நெடுஞ்சாலைகளுக்காக இமயமலையில் மலைகளை தோண்டினோம். இதனால் மண் பலவீனமாகி மழை வந்தவுடன் நிலச்சரிவுகள் எளிதாக ஏற்படுகின்றன. இரண்டாவதாக, காடுகளை வெட்டினோம். காடுகள் இல்லை என்றால் மழை பெய்யும் போது சேற்றை பிடித்து வைக்கும் ஆற்றல் இருக்காது. நீர், சேறு, கற்கள் அடித்துச் செல்லப்படுகின்றன. மூன்றாவதாக, அணைகள், மின்சார திட்டங்களுக்காக ஆறுகளின் பாதையை மாற்றினோம். இப்போது ஆறுகள் தங்கள் பாதையை தேடி ஊர்களை மூழ்கடிக்கின்றன. தராளியில் கீர் கங்கை ஆறு இப்படித்தான் ஊரின் மீது பாய்ந்தது. நான்காவதாக, கங்கோத்ரி, கேதார்நாத் போன்ற இடங்களில் சுற்றுலா பெருமளவில் அதிகரித்துள்ளது. இதற்காக ஹோட்டல்கள், ஹோம்ஸ்டேகள், புரோடுகள் வந்துள்ளன. ஆனால் இந்த வளர்ச்சி சுற்றுச்சூழலை சேதப்படுத்தியுள்ளது. மலைகளை தோண்டுவதால் மண் மென்மையாகி மழை வந்தவுடன் குன்று இடிந்து விழுகிறது. வல்லுநர்கள் நீண்ட காலமாக சொல்லி வருகிறார்கள், இமயமலையில் இது போன்ற கட்டுப்பாடற்ற வளர்ச்சியை நிறுத்த வேண்டும் என்று. ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. தராளியில் முன்பும் நிலச்சரிவுகள் நடந்துள்ளன. ஆனால் எச்சரிக்கை அமைப்புகள் இல்லை, கண்காணிப்பு இல்லை, யாரும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதன் விளைவு 2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி 40 வினாடிகளில் தராளி இடிபாடுகளின் கீழ் சிக்கியது. இந்த தவறுகள், கவனக்குறைவுகளால் தான் நாமே இந்த பேரழிவுக்கு அழைப்பு விடுத்தோம். இனி என்ன செய்ய வேண்டும்? தராளி போன்ற பேரழிவுகள் மீண்டும் நடக்காமல் தடுக்க நாம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், காடுகளை வளர்க்க வேண்டும், மலைகளை தோண்டுவதை நிறுத்த வேண்டும், ஆறுகளை சுதந்திரமாக ஓடவிட வேண்டும். ஏனெனில் காடுகள் இல்லை என்றால் மழை பெய்யும் போது சேற்றை பிடித்து வைக்கும் ஆற்றல் இருக்காது. ஆறுகளின் பாதையை மாற்றினால் அவை ஊர்களை மூழ்கடிக்கும். இரண்டாவதாக, மேக வெடிப்பு, நிலச்சரிவுகளை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்பத்தை அமைக்க வேண்டும். வானிலை மையங்கள்,
ரேடார் அமைப்புகள், சென்சார்களை பயன்படுத்தினால் உள்ளூர் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கலாம். உதாரணமாக இஸ்ரோ, IMD போன்ற நிறுவனங்கள் இதுபோன்ற கருவிகளை உருவாக்கி வருகின்றன. இவற்றை இமயமலை கிராமங்களில் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, வளர்ச்சி நிலையானதாக இருக்க வேண்டும். புரோடுகள், ஹோட்டல்கள், ஹோம் ஸ்டேக்கள் கட்டுவதற்கு முன் சுற்றுச்சூழல் தாக்க பரிசோதனையை கட்டாயமாக்க வேண்டும். இதனால் மலைகள் பலவீனமாகாமல் இருக்கும். நான்காவதாக, மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உள்ளூர் மக்கள், சுற்றுலா பயணிகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க சிறிய படிகளை எடுக்க வேண்டும். உதாரணமாக, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது, மரங்கள் நடுவது, சுற்றுலாவின் போது எச்சரிக்கையாக இருப்பது. ஐந்தாவதாக, அரசு கடுமையான விதிகளை அமல்படுத்த வேண்டும். அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள், காடு வெட்டுதலை தடை செய்ய வேண்டும். இமயமலை பகுதியில் சுற்றுச்சூழல் நட்பு திட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆறாவதாக, உள்ளூர் சமூகங்களை ஈடுபடுத்த வேண்டும். அவர்களுக்கு பயிற்சி அளித்து பேரழிவு மேலாண்மை பற்றி தெரியப்படுத்த வேண்டும். ஏனெனில் உள்ளூர் மக்களே முதல் பதிலளிப்பவர்களாக இருப்பார்கள். இவையெல்லாம் செய்தால் இது போன்ற பேரழிவுகளை ஓரளவு குறைக்க முடியும். ஆனால் இப்போதும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் 40 வினாடி அழிவு ஒரு நாள் 4 வினாடிகளில் நடக்கலாம். அப்போது யாரும் உயிர் பிழைப்பது கடினம். நண்பர்களே, தராளியில் நடந்த இந்த துயரம் நமக்கு ஒரு பெரிய பாடம். இயற்கையுடன் விளையாடினால் அது நம்மை கடுமையாக திருப்பி அடிக்கும். 2013இல் கேதார்நாத், 2025இல் தராளி, இரண்டும் ஒரே செய்தியை சொல்கின்றன. வளர்ச்சி தேவைதான், ஆனால் அது சுற்றுச்சூழலை அழிக்கும் விலையில் இருக்கக்கூடாது. மலைகளை தோண்டுவது, காடுகளை அழிப்பது, ஆறுகளை தடுப்பது, இவையெல்லாம் இது போன்ற பேரழிவுகளை தருகின்றன. இப்போது தீவிரமாக சிந்திக்க வேண்டும். மரங்கள் நட வேண்டும், மலைகளை பாதுகாக்க வேண்டும், ஆறுகளை சுதந்திரமாக ஓடவிட வேண்டும். இல்லையெனில் நம் குழந்தைகளுக்கு மிஞ்சுவது இடிபாடுகளும் மரணங்களும் மட்டுமே. இந்த பேரழிவில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையட்டும், அவர்களின் குடும்பங்களுக்கு தைரியம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்திப்போம். இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? இயற்கையை மதிப்பது, தேவையற்ற கட்டுமானங்களை நிறுத்துவது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கருத்துக்களில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் சந்திப்போம்.